நம்ம சேனல்ல நம்ம சைல்ட்ஹுட் ஃபேவரட் மூவிஸ் தான் அட்வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2002ல ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சூப்பர் ஹீரோ மூவி. நம்ம டோபி மெகுயர் நடிச்ச ஸ்பைடர்மேன் தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டில் இருந்த சிலந்திகளை எல்லாம் தேடி பிடிச்சி டார்ச்சர் பண்ணி போட்டு தள்ளாத 90s கிட்ஸே கிடையாது. ஸ்கூல்ல ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிட்டு போயிருந்த இடத்துல ஒரு சிலந்தி ஒரு பையனை தெரியாம கிடைச்சிருது. அந்த சிலந்தி மூலமா அந்த பையனுக்கு ஸ்பைடர்மேனோட சக்திகள் வந்து அதே நேரத்துல வில்லன் ஒரு டேஞ்சரஸான ஆயுதத்தை கிரியேட் பண்ண போய் தனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சயின்டிஸ்ட் மூலமா அது தள்ளி போகுது. அதனால கோவப்பட்ட வில்லன் அந்த ஆயுதமாகவே உருவாகுறான். அதனால தனக்குள்ள இருந்த பழிவாங்கிற குணம் அதிகமாகி தனக்கு துரோகம் பண்ண எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த நகரத்தை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அந்த பையன் தனக்கு கிடைச்ச சக்தியை எப்படி சரியா யூஸ் பண்ணி அந்த வில்லனை எடுத்து அந்த ஊர் மக்களையும் காப்பாற்றுறன்றது தான் இந்த படத்தோட முழு கதை. வெல்கம் டு ஹாப்பி தமிழா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்கூல் பஸ்ஸை காட்டுறாங்க. ஒரு பையன் வெளியே பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வரான். நான் தான் அந்த பையன் பீட்டர் பார்க்கர். அந்த பஸ் டிரைவரும் பஸ்ஸை நிப்பாட்டாமலே போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான் வந்து பஸ்ஸை நிப்பாட்ட சொல்றாரு. எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு கரெக்ட் டைம்ல வந்து பஸ்ஸுக்குள்ள போறப்போ அங்க அந்த பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணி நம்ம ஹீரோவை கீழேயும் தள்ளி விட்டுறாங்க. உள்ள உட்காந்துருந்த எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு மேரி ஜேன். அந்த பொண்ணை ஹீரோ சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாருமே ஒரு ஃபீல்டு ட்ரிப்புக்காக ஒரு ரிசர்ச் லெபார்டரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இடத்துல எம்ஜே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கை காட்ட எங்க நமக்கு தான் காட்டுறாங்க போல நினைச்சு பீட்டர் பல்ப் வாங்கி இந்த நேரத்துல ஹாரின்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் தான் பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்ட். அவன் அவங்க அப்பா கூட கார்ல வந்து இறங்குறான். அவங்க அப்பா ஆஸ்கார்ப்ன்ற ஒரு பெரிய நிறுவனத்தோட ஃபவுண்டர். ஹாரிக்கும் படிப்புக்கும் ஆகவே ஆகாது. ஆனா தங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பந்தா காட்டணும்னு நினைக்கிற ஒரு ஹாய் ஹாரி. அப்போ ஹாரி அவங்க அப்பா பேக் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ ஹாரி பீட்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் அவங்க அப்பாக்கு. ஹாய் பீட்டர், நீ பெரிய படிப்பாளின்னு ஹாரி என்கிட்ட சொல்லிருக்கேன். நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நான் உங்களோட நானோ டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சை படிச்சு நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு பீட்டர்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. நமக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல 32,000க்கும் மேற்பட்ட ஸ்பைடரோட வகைகள். அதுங்க எல்லாத்தையுமே 3 உட்பிரிவுகள்ல பிரிச்சிருக்காங்க. முதல்ல ஸ்பைடர் டெலினா. இந்த வகையான சிலந்திகளுக்கு தான் நிக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் குதிச்சு இரையை பிடிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அப்போ அந்த ஸ்பைடரை நம்ம பீட்டர் போட்டோ எடுக்க ட்ரை பண்ண மற்ற பசங்களாம் அவனை டிஸ்டர்ப் பண்றாங்க. ரெண்டாவது நெட்வொர்க் ஸ்பைடர். இந்த ஸ்பைடரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஸ்பைடர் பின்னக்கூடிய வலம் மூலமா இதை விட பன்மடங்கு வெயிட் அதனால லிஃப்ட் பண்ண முடியும். மூணாவது டிராஸ் ஸ்பைடர். இந்த ஸ்பைடருக்கு வேகம் ஜாஸ்தி. இந்த 3 வகையான சிலந்திகளோட டிஎன்ஏவை எடுத்து அந்த எல்லா சுபாவங்களும் ஒரே சிலந்திக்கு இருக்கிற மாதிரி ஒரு 15 சிலந்திகள் நாங்க இது வரைக்கும் உருவாக்கி இருக்கோம். அப்போ எம்ஜே என்ன 14 தான் இருக்கு, ஒண்ணு இல்ல பாருங்க. அந்த சிலந்தி தான் எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஒரு தூணுக்கு மேல வலை கட்டி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யாராவது ஆராய்ச்சி பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ எம்ஜே கிட்ட எம்ஜே உன்ன ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா ரிப்போர்ட்காக, எடுத்துக்கோ பீட்டர்னு அவங்களும் போஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம பீட்டரும் அந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கிறப்போ மேல இருந்து சிலந்தி கீழே இறங்கி வருது. கரெக்டா எம்ஜேவும் அங்க இருந்து போக அந்த ஸ்பைடி பீட்டரோட கையில கிடைச்சிருது. பீட்டரும் அந்த சிலந்தையை பாத்துறான். அந்த சிலந்தி எங்க ஓடி போயிடுது. அப்போ உனக்கு பின்னாடி இருந்த டிவியில டிஎன்ஏ எல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இது ஜஸ்ட் 1 செகண்ட் சீன் தான், ஆனா இதுல நிறைய விஷயம் இருக்கு. அந்த டிஎன்ஏல இருக்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பவரை மென்ஷன் பண்ணுது. எப்பன்னா நம்ம ஹாரியோட அப்பா நார்மன் ஆஸ்பானோட கம்பெனியை காட்டுறாங்க. இந்த கம்பெனில ஒரு ஃபிளைங் மிஷினை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்கார்ப்ன்ற நிறுவனம் மூலமா மிலிட்டரிக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு ஆஸ்பான். அவங்க மனிதனோட செயல்திறனை அதிகரிக்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் ஒரு சூப்பர் சோல்ஜரை கிரியேட் பண்ற மாதிரி. அந்த ஜெனரல் அதனோட ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்க அப்போ அங்க இருந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் நாங்க அந்த எலிகளுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணோம், அது மூலமா அந்த எலிகளோட பவர் வந்து 800% அதிகரிச்சது. ஆனா ஒரே ஒரு டெஸ்ட்ல மட்டும் பக்க விளைவுகளா வெறியும் கோபமும் அந்த எலிகளுக்கு வந்துச்சு. ஹஸ்பண்ட் கரெக்ட் தான், ஆனா ஒரே ஒரு டெஸ்ட்ல மட்டும் தான் ஃபெயில் ஆனோம். ஆனா அதுக்கு அடுத்து நடந்த எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் ஆயிருச்சு. நம்ம கண்டிப்பா இதை மனிதர்கள் மேல பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த சயின்டிஸ்ட் இல்ல நாம இதை முதல்ல இருந்து பண்ணணும்னு சொல்ல ஜெனரலும் அதை கேட்டுட்டு நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல ஹஸ்பண்ட், எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கலாம் தெரியாது, ஆனா சொன்ன தேதிக்குள்ள மனிதர்கள் மேல டெஸ்ட் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணி நான் வேற கம்பெனி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் அங்க இருந்து போயிடுறாரு. அதே நேரத்துல நம்ம பீட்டரோட அங்கிள் பென்னையும் ஆண்ட் மேயும் காட்டுறாங்க. அங்கிள் பென் 35 வருஷமா எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிருப்பாரு. வயசு காரணம் கட்டி அவரை வேலையில இருந்து தூக்கிடுறாங்க. அதே நேரத்துல பீட்டர் அவங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறான். அந்த சிலந்தி கடிச்சதுனால பீட்டருக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படியே கீழே விழுந்து தூங்கிடுறான். அதே நேரத்துல ஆஸ்பான் அந்த சோதனையை அவர் மேலேயே பரிசோதனை பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த பரிசோதனையோட முடிவில் அவர் செத்துறாரு. கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த சயின்டிஸ்ட் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஆஸ்பானுக்கு உயிர் வந்து இந்த சயின்டிஸ்ட் பண்ண துரோகத்தினால இவரை கொன்னுறாரு. இந்த பரிசோதனையோட விளைவா ஆஸ்பானுக்கு அவருடைய செயல்திறனும் பலமும் அதிகரிச்சிருது. நம்ம பீட்டர் காலைல எந்திரிச்சு போய் கண்ணாடியை பாக்குறான். என்ன கண்ணு தெளிவா தெரியுது, என்னடா அது கையில ஆம்சா, நமக்கா நம்பவே முடியலையே. ரொம்பவே ஜாலியா கீழே இறங்கி வந்து அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான். அதே நேரத்துல எம்ஜேவும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரா. ஆனா எம்ஜே அவங்க அப்பா அவளை திட்டிக்கிட்டே தான் அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ எம்ஜேவை எப்படியோ தனியா மீட் பண்ணி அவ கூட பேசணும்னு ஆசைப்படுறான். ஆனா அப்படி கனவு கண்டுட்டே இருக்கிறப்பயே பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறான். பீட்டர் தான் ஃபாஸ்டா போய் பஸ்ஸை தட்டினாலும் பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டாங்க. பஸ்ஸை தட்டுறப்போ பஸ்ல ஒட்டின பேப்பர் கையோட வந்துடுது. என்னடா அது கையில ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அதை பிச்சை போட்டுட்டு ஸ்கூலுக்கு நடந்தே போறான் பீட்டர். ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக்ல சாப்பிட்டுட்டு இருந்தப்போ திடீர்னு கீழே கொட்டியிருந்த ஜூஸ்ல மேரி ஜேன் கால் வலிக்கு விழுக போறான்.
அதை நோட் பண்ண பீட்டர் அழகா அவளை கேட்ச் பிடிச்சி செதர்னவனோட கையில இருந்த சாப்பாடையும் கேட்ச் பண்ணிடுறான். மேரி ஜேனுக்கு பீட்டர் இப்படி பண்ணது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ பீட்டர் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ ஃபோர்க் அவனோட கையில ஒட்டிக்கிச்சு. என்னன்னு பார்த்தா அவன் கைக்குள்ள இருந்து ஒரு வலை வருது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இழுத்து பாக்குறப்போ அந்த வலை முன்னாடி இருந்த ஒரு பிளேட்டை போய் பிடிச்சிக்குது. யாரும் அதை நோட் பண்ணவும் இல்லை. அந்த வெப்பையும் அவன் இருக்கு, அது பின்னாடி இருந்த ஒரு பையன் மேல போய் விழுந்துருது. அந்த பையன் தான் ஃபிளாஷ். பீட்டரும் அதை பார்த்து பயந்து அங்கே எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அந்த வெப் மூலமா பீட்டர் தான் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஃபிளாஷ் கண்டுபிடிச்சிடும். பீட்டர் போய் லாக்கர் ஓபன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களும் அவனுக்கு ஸ்லோ மோஷன்ல தெரிய ஆரம்பிக்கும். பார்த்தா ஃபிளாஷ் அவனை அடிக்க வரான். அதுல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி அந்த பஞ்ச் லாக்கர்ல விழுந்துருது. பீட்டருக்கும் ஃபிளாஷ்க்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபிளாஷ் அவனை அடிக்க வந்தா பீட்டருக்கு எல்லாமே ஸ்லோ மோஷன்ல தெரியும். ஆனா அந்த பஞ்ச்ல இருந்துலாம் பீட்டர் எஸ்கேப் ஆயிடுறான். கடைசியில பயங்கரமா கோவப்பட்டு ஃபிளாஷ் ஒரு குத்த ஃபிளாஷ் பறந்துட்டு போய் விழுந்துடுறான். சுத்தி இருந்து எல்லாரும் அதை பார்த்து மெர்சல் ஆயிடுறாங்க. நம்ம பீட்டரடா இப்படி அப்படின்னு. கடைசியில பீட்டரும் தனக்கு என்னடா ஆச்சுன்னு தெரியாம அங்க ஓடி போய் இருந்து ரோட கிராஸ் பண்ணி ஒரு சந்துக்குள்ள போய் நின்று யோசிச்சுட்டு இருக்கான் தனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்பதான் அவன் தன்னோட கையில இருந்து சிலந்தி கடிச்ச இடத்த நோட் பண்றான். அந்த சிலந்தி கடிச்சதுனாலதான் தனக்கு இப்பெல்லாம் நடக்குதுன்றத அவனும் புரிஞ்சுக்கிறான். அப்போ அவனோட கையை ஊத்து பார்த்தா சில முள்ளு மாதிரியான விஷயங்கள் அவன் கையில முளைக்க ஆரம்பிக்குது. அதனால ஸ்பைடர் மாதிரி செவுத்திலும் ஏற முடியும்ன்றத பீட்டர் பார்க்கர் கண்டுபிடிச்சிடறான். தனக்கு இப்படி ஒரு பவர் கிடைச்சதை நினைச்சு ரொம்பவே ஜாலியா கத்திக்கிட்டு அங்க அந்த பில்டிங் மேல எல்லாம் தாவ ஆரம்பிச்சிடறான். அப்போ கடைசியா ஒரு பில்டிங்ல வந்து நிக்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோடு இருக்கு. அவனோட கையில இருந்து வலை வருமானு டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் தன்னோட கையில இருந்து அந்த வலை எப்படி வருதுன்றத அவனால கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா கையில ஒரு சிம்பிளை வைக்கிறது மூலமா அந்த வலை அவனுக்குள்ள இருந்து வெளியே வருது. அதை யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருந்து ஒரு கிரேனை பிடிச்சு அந்த பில்டிங் மேல இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா ஆப்போசிட்ல எப்படி லேண்ட் ஆகுறதுன்னு தெரியாம செவுத்துல அடிச்சு கீழே விழுந்துடுறான். கடைசியில ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்து சேர்றான். அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து எம்ஜே அவங்க அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு பீட்டர் குப்பையை கொட்டுறதுக்காக போறான். அதே நேரத்துல எம்ஜேவும் வீட்டுல இருந்து வெளியே வர. அப்போ மேரி ஜேனே வந்து பீட்டர் கிட்ட பேசுறான். மத்தியானம் நீ ஃபிளாஷ் அடிச்சு தூக்கி போட்டதுல இதுக்கப்புறம் பக்கமே வரமாட்டான். ஆமா, அப்புறம் நீ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ண போற? நான் சிட்டிக்கு போய் ஏதாவது வேலை தரலான். அப்போ எம்ஜேவும் நான் ஆக்ட்ரஸ் ஆக போறேன்னு சொல்றான். கண்டிப்பா எம்ஜே, ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய ஆளா வருவ. நான் நினைச்சா கூட உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு நீ ஃபேமஸான ஒரு ஆளா வருவ. அப்போ எம்ஜே, நான் நினைச்சாலும் உன்னை பார்க்க முடியாதா? நீ என்னை பத்தி யோசிச்சாலே போதும் எம்ஜே, அடுத்த நிமிஷமே முன்னாடி வந்து நிற்பேன் உனக்காக. அதே நேரத்துல ஃபிளாஷ் ஒரு கார்ல வந்து எம்ஜேவை கூட்டிட்டு போயிடும். அதை பார்த்துட்டு பீட்டர் நம்மளும் ஒரு கார் வாங்குறோம், எம்ஜேவை இம்ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போய் நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஆட் எல்லாம் பாக்குறான். காரோட பிரைஸ் எவ்வளோ என்னன்ட்டு. கடைசியில $2598 ஒரு காரை பாக்குறான். அப்படியே அதுக்கு கீழே இருந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த பாக்ஸிங் காம்படிஷன்ல நீங்க 3 நிமிஷம் தாக்கு பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு $3000 பரிசு தொகையாக வழங்கப்படும்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு பீட்டர் சரி ஓகே நம்ம அந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ணி ஜெயிச்சு மேரி ஜேனுக்காக ஒரு கார் வாங்குறோம்னு முடிவு பண்றோம். அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கான காஸ்டியூம்ஸ்லாம் ரெடி பண்றான். அப்படியே தன்னோட வெப் விடுற பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பிராக்டிஸ் பண்ணி பாக்குறான். பிராக்டிஸ்ன்ற பேர்ல ரூம்ல அந்த பல திங்ஸ் உழைச்சு தள்ளிடுறான். அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஆண்டோ வந்து பார்த்து என்னடா பண்ணிட்டு இருக்க பீட்டர்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. கட் பண்ணி அப்படியே நார்மன் ஆஸ்பானை காட்டுறாங்க. அப்போ அவன் பேப்பர்ல அவனோட கம்பெனியை பத்தி போடுற நியூஸை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறான். அவனுக்குள்ள அந்த ஆல்டர் ஈகோ சிரிக்கிற சத்தம் கேக்குது. பீட்டர் அங்கிள் ஆண்டி கிட்ட லைப்ரரிக்கு போறத போய் சொல்லிட்டு அந்த பாக்ஸிங் காம்படிஷனுக்காக போறோம். அங்கிள் நானே உன்னை டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு கூடயே போறாரு. டிராப் பண்ற இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு அங்கிள் பீட்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நானும் ஆண்டியும் எத்தனை நாள் இன்னும் உயிரோட இருக்க போறேன்னு தெரியல பீட்டர், நீயும் பெரிய ஆளாக்கிட்டே போற. என்னோட அனுபவத்துல சொல்றேன்டா பீட்டர், நம்மளோட சக்திகள் அதிகரிக்க நம்மளோட பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆனா பீட்டர் எதையும் புரிஞ்சுக்காம எங்க அப்பா மாதிரி எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிடுறான். லைப்ரரிக்கு போற மாதிரியே போய் இந்த பாக்ஸிங் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறோம். அங்க ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல பீட்டரோட உடம்ப பார்த்துட்டு இது ஒரு பாக்ஸிங் காம்படிஷன், இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டை போற இடம் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிவிட பாக்குறாங்க. ஆனா பீட்டர் இல்ல நான் சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, ஆனா உனக்கு கை கால் உடஞ்சுன்னா அது கம்பெனி பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம்படிஷன்ல சேர்த்துக்கிறாங்க. உள்ள பாக்ஸிங் ரிங்குக்குள்ள போன்சான் ஒருத்தன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தன் கூட ஃபைட்டுக்கு வந்த ஒருத்தனை அடிச்சு ரிங்க விட்டே வெளியே பறக்க விட்டுறான். இந்த ஃபைட்டருக்கு பேரு பறக்கும் குதிரையா. எப்படி பறந்தா பாத்தீங்களா? என்ன ஜீக்க யாரா இருக்கா, முடிஞ்சா மோதி பாருங்கடா. அதே நேரத்துல தான் நம்ம பீட்டர் பார்க்கரோட என்ட்ரி. அப்ப அங்க இருந்த ஆங்கர் பீட்டர் கிட்ட வந்து, தம்பி உன் பேர் என்ன? நான் தான் மனித சிலந்தி. எது எட்டுக்கால் பூச்சியா? ஆமா. சரி என்ன கருவமோ. அடுத்ததாக வரப்போகுது உங்கள் ஸ்பைடர் மேன். யோ என் பேர் மனித சிலந்தி, பேரை மாத்தி சொல்லிட்டான். மோட்டு போய் சண்டையா போடுறா. அப்ப பீட்ரோ சண்டைக்காக போக அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க. கையில இருந்த பாப்கார்ன் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அவன் மேல தூக்கி போடுறாங்க. அப்போ பீட்ரோ தைரியமா ரிங்குக்குள்ள போன உடனே சுத்தி கேஜ் மாதிரி அந்த ரிங்கையே லாக் பண்றாங்க. யோ நான் கூண்டுக்குள்ள சண்டை போடுவேன்னு ஒத்துக்கவே இல்லையே. ஆனா பீட்டர் சொல்றதை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. போன் ஷாவும் பீட்டர் கூட ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான். டே எட்டுக்கால் பூச்சி, உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது, உன்னை அப்படியே நசுக்கி போட போறேன் பாரு இப்படி சொல்லிட்டு போன்ஸாவும் பீட்டர் அடிக்கிறதுக்காக வேகமா வரான். அப்போ பீட்டர் ஒரே ஜம்ப்ல கேஜுக்கு மேல போய் உட்காந்துக்கிறான். ஓடி வந்த போன்ஸாவும் கம்பி இடிச்சு கீழே விழுந்துடும். மேல போய் என்னடா பண்ற? இங்க இருந்து பார்த்தா நீ தான்டா எனக்கு பூச்சி மாதிரி தெரியற. அப்ப ஹீரோ கீழே ஜம்ப் பண்ண அந்த பாக்ஸர் அவனை அடிக்க வரான். கையில இருந்து வெப்ப விட்டு ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகுறான். ஆனா அதே நேரத்துல அந்த பாக்ஸர் பின்னாடி ஒரு இரும்பு சேர் எடுத்து வந்து ஹீரோவை அடிச்சு போட்டுறான். ஆனா பீட்டர் அதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. ஹீரோவோட காலை பிடிச்சி அந்த கேஜ்ல தூக்கி அடிக்கிறான். செம்மையா அடி வாங்கின பீட்டர் ஒரு கம்பியை வச்சு அடிக்க வர உசாரான பீட்டர் பின்னாடி திரும்பி அவனை காலை வச்சு பாக்ஸரை எத்தியே காலி பண்ணிடுறான்.
ஆரம்பிச்சிடறான். அப்படி ஒரு அட்டாக் எதிர்பார்க்காத அந்த பாக்ஸர் போன்சா எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நாக் அவுட் ஆயிடுறான். சுத்தி இருந்த கூட்டமே குதூகலிக்க நம்ம ஸ்பைடர்மேன் தான் வின்னர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. பீட்டரோட கண்ணுல அவ்வளவு ஆனந்தம். மேட்ச்ல ஜெயிச்சதுனால அதுக்கான காசு வாங்குறதுக்கு போறான். ஆனா வெறும் $100 மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்றாரு அந்த மேட்சோட ஆர்கனைசர். ஆனா பீட்டர் தனக்கு முழு காசு வேணும்னு கேட்க 3 நிமிஷம் கேம் விளையாண்டுருக்கணும் நீ, ஆனா 2 நிமிஷத்துல அவனை போட்டு தள்ளிட்ட, சோ அதனால இவ்வளவுதான் தருவேன், எனக்கு சொன்ன பணம் வேணும்னு சொல்லிட்டு ரஃபா கேட்க அந்த ஆர்கனைசரும் ரஃப் ஆகி இவ்வளவுதான் தர முடியும்னு சொல்லிட்டு மொறப்பா சொல்லிடுறாரு. பீட்டரும் என்ன பண்றதுன்னு தெரியாம கிடைச்ச பணத்தோட அங்க இருந்து போயிடுறான். அவன் வெளியே போற அதே நேரத்துல கையில பேக்கோட ஒருத்தன் உள்ள வரான். உள்ள போனவன் கண்ணை காமிச்சு மிரட்டி பணத்தை எல்லாம் அந்த பைக்குள்ள போட சொல்றான். பீட்டரும் அதே நேரத்துல லிஃப்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காசு ஆட்டை போட்டு திருட லிஃப்ட நோக்கி தான் ஓடி வரான். அந்த ஆர்கனைசரும் வெளியே வந்து அவனை புடின்னு சொல்லி கத்த பீட்டர் தான் அந்த ஆர்கனைசர் ஏமாத்தி இருப்பானே, சோ அதனால அந்த திருடன் அவன் தப்பிக்க விட்டுறான். அந்த திருடனும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான் அந்த லிஃப்ட்ல. அந்த ஆர்கனைசர் வந்து பீட்டர் கிட்ட ஏன் தப்பிக்க விட்டேன்னு கேட்க ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் இப்படி தானா போகும்னு சொல்லிட்டு பழி வாங்குறதா பீட்டர் அங்க இருந்து போயிடுறான். பீட்டர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல கூட்டமா இருக்கு. என்னடாதுன்னு சொல்லி போய் பார்த்தா பீட்டரோட அங்கிள் தான் யாரோ சுட்டு போட்டுருக்காங்க. அங்க இருந்து போலீஸ் கிட்ட என்னாச்சுன்னு கேட்க ஏதோ திருட வந்தான், காருக்காக இவரை சுட்டுட்டு திருடிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. பீட்டரும் அங்கிளை மடியில வச்சுட்டு கதற ஆரம்பிச்சிடறான். கடைசி நிமிஷத்துல அங்கிளும் பீட்டர்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி இறந்துடுறாரு. அதை பார்த்தா பீட்டருக்கு மட்டும் இல்ல நமக்கும் மனசை நொறுங்கிடுது. தன் கண் முன்னாடியே அங்கிள் இறந்ததை பார்த்த பீட்டர் கதறி அழுறான். பின்னாடி நின்று இருந்த போலீஸ் ரேடியோல நாங்க திருடனை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் 5வது ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க. அதை கேட்டு பீட்டர் அவனை பிடிச்சே ஆகணும்ன்ற வெறியில அவனை தேடி போறான். அப்ப அங்கிருந்து ஒரு சந்துக்குள்ள ஃபாஸ்டா ஓடின பீட்டர் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பாக்ஸிங்காக ரெடி பண்ண ஸ்பைடியோட காஸ்டியூமோட ஓட ஆரம்பிச்சிடறான். ஜம்ப் பண்ணி அங்கிருந்து பில்டிங் மேல சிலந்தி மாதிரி ஏற ஆரம்பிக்கும். அந்த பில்டிங் மேல உச்சியில போய் உட்காந்து பாக்குறப்போ இந்த திருடனோட கார் அவனுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட கையில அந்த வலையை விட்டு ஸ்விங் பண்ணிட்டே அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஸ்விங் பண்ணிட்டே போய் அந்த திருடனோட கார் மேல லேண்ட் ஆயிடும். அந்த திருடனும் கையில இருந்து கன்னை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்க அதுல இருந்து பீட்டரும் எஸ்கேப் ஆயிடும். கடைசியில அந்த திருடன் வந்த காரும் ஒரு பழைய பில்டிங் ஒரு கேட்ல இடிச்சு கிராஷ் ஆயிடுது. திருடனும் இறங்கி அந்த பில்டிங் குள்ள போக ஆரம்பிச்சிடறான். பீட்டரும் அந்த பில்டிங் குள்ள மறைஞ்சு வந்து அந்த திருடன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறான். எப்படியும் அவன் கூட சண்டை போட்டு அவனோட மாஸ்க் கழட்டி பாக்குறப்ப தான் தெரியுது பாக்ஸிங் காம்படிஷன் நடந்த இடத்துல ஒரு திருடனை தப்பிக்க விட்டுருப்பான் இல்லையா பீட்டர், அதே திருடன் தான் இங்க நிக்கிறான். அதை பார்த்த பீட்டர் மனசுடைஞ்சு போயிடுறான். ஏன்னா பழி வாங்குறத பத்தி யோசிக்காம அந்த திருடனை புடிச்சு கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் அங்கிள் இப்போ உயிரோடவாது இருந்திருப்பாரு. பீட்டர் கோவத்துல அவன் கையில இருந்த கண்ணை புடுங்க அந்த திருடன் கால் தடிக்கு பின்னாடி இந்த கண்ணாடி உடச்சிட்டு கீழே விழுந்துடுறான். கடைசியில பீட்டரும் அந்த இடத்துல தப்பிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஆஸ்கார் போட எதிர் நிறுவனமான குவிஸ்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தோட பங்கரை காட்டுறாங்க. லாஸ்ட் டைம் நார்மனை மீட் பண்ண அதே ஜெனரல் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த நிறுவனமும் மிலிட்டரிக்காக ஒரு சூப்பரான வெப்பன் ரெடி பண்ணிருக்கும். அந்த வெப்பனை எல்லாரும் டெஸ்ட் டிரைவ் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு ரேடியோல நம்ம நோக்கி ஏதோ ஒரு விஷயம் பறந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா நம்ம காப்ளின், அதாங்க நம்ம ஹாரியோட அப்பா ஆஸ்பார்ன் ஒரு ரிசர்ச்ல தன்னைத்தானே ஆயுதமா மாத்துவாரே அந்த ஜெனரலை பழி வாங்குறதுக்காக அந்த மிஷினையும் அந்த ஜெனரலையும் மிசைல் லான்ச் பண்ணி போட்டு தள்ளிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம பசங்க எல்லாரும் கிராஜுவேஷன் முடிச்சு சர்டிபிகேட் வாங்குற மாதிரி காட்டுறாங்க. ஆனா பீட்டர் இதை பாக்குறதுக்கு அங்கிள் இங்க இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். எம்ஜே ஃபிளாஷ பிரேக் அப் பண்ணிடுறா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே ஸ்கூல் முடிகிற வரைக்கும் தான் இருக்கு. இது படத்துல மட்டும் இல்லங்க, ரியல் லைஃப்லயும் அப்படிதான். 90% ஸ்கூல் லவ்ஸ் எல்லாமே ஸ்கூலோடய முடிஞ்சிருது. அப்ப ஹாரி மேரி ஜென ஒரு ஏக்கமா பாக்குற மாதிரியே காட்டுறாங்க. அப்போ பீட்டர் ரூம்குள்ள வந்து உட்காந்து அங்கிள் நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கிள் சொன்ன வார்த்தைகள் அவனோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தெரிஞ்சுக்கோ பீட்டர், நம்ம சக்திகள் அதிகரிக்க பொறுப்புகளும் அதிகரிக்கும். அது பீட்டரோட மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. பீட்டர் அந்த ஸ்பைடர்மேன் காஸ்டியூமா அப்கிரேட் பண்றான். தன்னோட சக்தி மூலமா அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாருக்கும் பீட்டர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ சூப்பர் மார்க்கெட்ல 2 பேர் கன்னை காமிச்சு திருடிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பைடர்மேன் அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணி அந்த கடைக்காரங்களுக்கே பணத்தை திரும்ப கொடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பைடர்மேன் அந்த ஊர் மக்கள் கிட்ட ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல ஒரு திருடன் கன்னை காமிச்சு ஒரு பொண்ணு கிட்ட வந்து பிட் பாக்கெட் ட்ரை பண்றான். அதையும் ஸ்பைடர்மேன் வந்து காப்பாத்தி இந்த பேக் அந்த பொண்ணு கிட்டே கொடுத்துறான். ஸ்பைடர்மேனை பத்தி பாட்டெல்லாம் பாடுறாங்க. நம்ம ஜே ஜோனா ஜேம்சனோட என்ட்ரி. அவர் ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியோட டைரக்டர். ஸ்பைடர்மேன் ஒரு கிரிமினல், அவனை பத்தி இப்படி ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் வருது. இங்க 7வது பேஜ்ல ஒரு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பேஜோட டங்கு வரையா வந்து போச்சு. வந்துட்டான் பாரு வாட்டர் மெலன் வாயா. சார் ஸ்பைடர்மேன் ஒரு ஹீரோ, அவன் மக்களை காப்பாத்த தான் ட்ரை பண்றான். அப்புறம் ஏன் மாஸ்க் போட்டிருக்கான்? அவன் போற இடத்துல எல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. அவன் தான் மெயின் கிரிமினல். சார் உங்க ஒய்ஃப் கால் பண்ணிருக்காங்க. இல்ல எருமைப்பால் ஊத்தலாமா இல்ல பசும்பால் ஊத்தலாமான்னு கேக்குறாங்க. கள்ளிப்பால் ஊத்த சொல்லு. சார் நம்ம பேப்பர் எல்லாமே வித்து போச்சு. என்னது வித்து போச்சா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்பைடர்மேன் தான். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல போறதுக்கு ஸ்பைடர்மேனோட போட்டோஸ் இருக்காது. சோ அதனால ஸ்பைடர்மேனோட போட்டோஸ் எடுத்து தரவங்களுக்கு தகுந்த சகுமானம் கொடுக்கப்படும் சொல்லிட்டு அதே நியூஸ் பேப்பர்ல ஆட் போடுறாங்க. கட் பண்ணா பீட்டர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ எதர்ச்சியா மேரிஜனை மீட் பண்றான். மேரிஜன் அங்க இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சரி தன்னோட லவ் ஸ்டோரி திரும்ப இங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேரிஜனை சாப்பிட கூப்பிடுறப்போ மேரிஜன் பீட்டர் கிட்ட ஹாரி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையான்னு கேக்குறான். ஏன்னா பிரேக்கப் ஃபீலிங்ல இருந்த மேரிஜனை ஹாரி ப்ரப்போஸ் பண்ணி லவ்வர் ஆக்கிறான். ஆனா ஹாரிக்கு பீட்டர் சின்ன வயசுல இருந்து மேரிஜனை லவ் பண்ண விஷயம் தெரியும். இருந்தும் அந்த நண்பன் துரோகம் பண்ணிட்டு என்ன வாழ்க்கை சரவணன். எம்ஜேவும் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவங்க பீட்டர் கரெக்டா பீட்டரும் ஹாரியை மீட் பண்றதுக்காக தான் போயிருக்கான். அப்போ பீட்டர் சோகமா இருக்கிறத ஹாரியும் நோட் பண்ணிடுறான். என்னடா எக்ஸாம்ல ஃபெயில் ஆன பையன் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க வேலைக்கு லேட்டா போனா அதனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு
சோகமா சொல்றான். "நீ எப்பவும் பங்க்சுவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுவியே, என்னாச்சு உனக்கு? அப்ப ஆஸ்பான் அங்க வந்து ஹாரி லவ் பண்ற பொண்ண பத்தி உனக்கு தெரியுமாடா?" அப்படின்னு கேட்கிறாரு. இதுவரைக்கும் எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு பீட்டர் ஹாரிய பார்க்க, ஹாரி தலைய குனிஞ்சுக்கிட்டே, "பீட்டர் நீ ஏதோ வேலை தேடுறல, அப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு" சொல்லிட்டு டாபிக்க மாத்திடுறான். ஆனா பீட்டர் தான் சொந்தமா வேலை தேடிக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதே நேரத்துல ஸ்பைடர்மேனோட போட்டோக்கள் தேவைன்ற ஆடையும் அவன் பார்த்திருப்பான். அதனால திருட வந்த இடத்துல ஒரு கேமராவை செட் பண்ணி ஸ்பைடர்மேன் ஃபைட் பண்றத அவனே போட்டோ எடுத்துப்பான். அடுத்த நாள் ஆஸ்பான் கிட்ட வந்து போட்டோவை காட்டுறான். பிளர், ஃபோக்கஸ் இல்ல, இதுல கலர் நல்லாவே இல்ல, எதுவும் சரியில்லை, இருந்தாலும் ஒரு $200 கொடுக்கலாம், ரொம்ப கம்மியா தரீங்களே, இந்தா நீ இதை வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கோ. சார் மாடு பால் கறக்கலன்னு உங்க வைஃப் சொல்றாங்க சார். மாடு எப்பரா பால் கறக்கும்? எனக்கு டீயே வேணாம்னு சொல்லிரு. சரி தம்பி உட்காரு, அந்த போட்டோ கொடு, 300 வாங்கிக்கோ, இதான் ஃபைனல். பீட்டரும் சந்தோஷமா அந்த காசை வாங்கிட்டு கிளம்பிடுறான். அப்போ ஆஸ்கார்ப் நிறுவனத்துல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல ஆஸ்பானும் அந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸும் உட்காந்துருக்காங்க. அங்க இருந்து எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸும் ஆஸ்பானோட தலையில ஒரு பெரிய இடி தூக்கி போடுறாங்க. ஆஸ்கார்ப் நிறுவனத்தோட ஸ்டாக் நல்லாவே ஏறிட்டு இருக்கு. அதனால ஆஸ்பான் கிட்டே கேட்காம அந்த நிறுவனத்தை விக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க எல்லாரும். இது நான் கிரியேட் பண்ண கம்பெனி, இதை நீங்க விப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்பான் டென்ஷன் ஆயிராரு. ஆனா அங்க இருந்து யாரும் அவர் பேசுறத சுத்தமா மதிக்கவே இல்ல. கடைசியில அங்க இருந்து ஒரு வெள்ள முடி தாத்தா, இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா தாங்க வருது, நீங்களே ரிசைன் பண்ணிருங்க நார்மல்னு சொல்றான். கட் பண்ணா அடுத்த சீன்ல உலக ஒற்றுமை தினத்தை அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காக பல உருவங்கள்ல பலூன் செஞ்சு பறக்க விட்டுருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பான்சர் பண்ணதே ஆஸ்கார்ப் நிறுவனம் தான். அந்த ஃபெஸ்டிவல்ல அழகான அக்காங்கள்லாம் சொக்கா போட்டுட்டு அங்க வந்திருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பீட்டர் அங்க இருந்து எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ எதிர்ச்சியா ஒரு பில்டிங்கோட பால்கனியை பாக்குறான். அந்த பால்கனியை ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிறப்பதான் தெரியுது நம்ம ஹாரியும் மேரிஜனும் அவங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பீட்டர் மனசுடைஞ்சு போயிடுறான். அப்போ ஹாரி மேரிஜன் பேசிட்டு கீழே இருந்த பீட்டரையும் பாத்துறான். அப்படியே மேரிஜன் உள்ள கூப்பிட்டு போயிடுறான். அப்ப திடீர்னு பீட்டரோட ஸ்பைடர் சென்ஸ் வைப்ரேட் ஆகுது. ஸ்பைடர் சென்ஸ்ன்றது ஒரு பவர், அது ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே வார்ன் பண்ற மாதிரி. அப்ப அந்த பால்கனியை காட்டுறாங்க. அந்த பால்கனியில தான் ஆஸ்கார்ப்போட சீஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாமே இருக்காங்க. அப்போ வானத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க நோக்கி பறந்து வருது. எல்லாரும் என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப அந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல ஒருத்தர், இது நம்ம கம்பெனில இருந்து திருடு போன ஒரு விமானம் அப்படின்னு சொல்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட விளைவா ஆஸ்பானுக்கு வெறியும் பழி வாங்குற குணமும் அதிகமாயிரும். மக்கள் அதை பார்த்துட்டு அது ஏதோ ஸ்டண்ட் நினைச்சு கை தட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த கோப்ளின் பறந்து வந்து அந்த பால்கனி மேல பாம்பு போட்டுறோம். அது மட்டும் இல்லாம தனக்கு துரோகம் பண்ண எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸுமே வித்தியாசமான பாம்பு மூலமா எலும்பு கூட மாத்திடுறான். இதெல்லாம் பார்த்து வெறி கொண்டு எழுந்த பீட்டர் ஸ்பைடர்மேனா மாறதுக்கு அங்க இருந்து ஓடி போறான். அப்போ மேரி ஜேன் மேல இருந்து கீழே விழுகிற மாதிரி மாட்டிக்கிறா. அப்போ ஸ்பைடர்மேனா மாறி வந்த பீட்டர் அந்த காப்ளின் கிளைடர்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறான். அந்த கிளைடர் தனியா பறந்து போய் ஒரு பலூனை ஓட்ட போட்டு போகுது. அந்த பலூன் ஒரு சின்ன பையன் மேல விழுகிற மாதிரி போகுது. அப்ப நம்ம ஸ்பைடர்மேன் வலையை விட்டு தொங்கிட்டே போய் அந்த பையனை காப்பாத்திடுறான். அப்ப கீழே விழுந்த காப்ளின் எந்திரிச்சு வர போலீஸ் எல்லாம் அவனை ரவுண்டு கட்டுறாங்க. ஆனா காப்ளினுக்கு தான் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இல்ல. அங்க இருந்த போலீஸ் எல்லாம் ஈஸியா அடிச்சு போட்டுறான். அப்போ ஸ்பைடர்மேன் வந்து காப்ளின் அடிக்க ட்ரை பண்ண காப்ளின் ஸ்பைடர்மேன் அடிச்சு பறக்க விட்டுறான். ஸ்பைடர்மேன் பறந்து போய் கீழே விழுகிறான். அந்த கிளைடர் ஆட்டோமேட்டிக்காவே காப்ளின் கிட்ட வந்துருது. காப்ளினும் அதுக்கு மேல ஏறி ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்றான். அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஸ்பைடர்மேன் அங்க ஒரு பலூன் மேல ஏறி நிக்கிறான். அப்போ மேரிஜன் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துற சத்தம் கேக்குது. சரி மேரிஜனை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பலூனா ஜம்ப் பண்ணி ஸ்பைடர்மேன் பக்கத்துல போனா காப்ளின் வந்து ஸ்பைடர்மேன் அடிச்சு தூக்கிடுறான். காப்ளினோட கண்ணுல வெப்ப விட்டு அந்த கிளைடரோட வயர் எல்லாம் புடுங்கி போட்டுறான். அந்த கிளைடரும் காட்டுத்தனமா பறக்க காப்ளின் அங்க இருந்து போயிடுறான். அப்போ மேரிஜன் மேல இருந்து கீழே விழுந்துறான். அப்போ ஸ்பைடர்மேன் ஜம்ப் பண்ணி எம்ஜேவை காப்பாத்திடுறான். அப்படியே ஸ்விங் பண்ணிட்டே போய் மேரிஜனை ஒரு பில்டிங்கோட டாப்ல இறக்கி விடுறான். கட் பண்ணா ஹாரியும் பீட்டரையும் காட்டுறாங்க. ஹாரி மேரிஜன் கிட்ட, நீ ஒன்னும் பயப்படாத அந்த ஆக்சிடென்ட் பத்தி, நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல பீட்டரும் அந்த ரூம்ல தான் உட்காந்துருக்கான். ஹாரி பீட்டர் கிட்ட வந்து, பீட்டர் நானும் எம்ஜேவும் காதலிக்கிறது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். நீயும் எம்ஜேவை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்த. ஆனா அதுக்கு நீ எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. எதுவும் பண்ணலன்றதுனால நான் மேரிஜனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனா பீட்டர் எதுவும் இருக்காக கோச்சுக்கல. நம்ம ஆஸ்பான் அவரோட வீட்டுல ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அவருக்கு பின்னாடி ஒரு சிரிக்கிற சத்தம் கேக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால ஆஸ்பானுக்குள்ள ஒரு ஆல்டர் ஈகோ கிரியேட் ஆயிருச்சு. அதாங்க காப்ளின். ஆனா ஆஸ்பானுக்கே தான் காப்ளின்ற விஷயம் தெரியாது. இது லைட்டா அண்ணி நம்பி கதை மாதிரி இல்ல. ஆஸ்பான் சத்தம் கேட்கிற இடத்தை நோக்கி நடந்து போறான். நான் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் செய்வேன் ஆஸ்பான் அப்படின்னு அந்த ஆல்டர் ஈகோ அங்க இருந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் மூலமா சொல்லுது. உனக்கு என்ன வேணும்? உன்னை எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன். அப்ப அங்க இருந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு, என் கம்பெனி சேர்ந்தவங்களா நீ தானே கொலை பண்ண? நம்ம தான் கொலை பண்ணோம். நம்மளா? ஞாபகம் இருக்கா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் நான் உருவான உன்னோட கனவுகளை நினைவாக்குறதுக்காகவே நான் வந்திருக்கேன். அந்த கோப்ளின் நம்ம நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். ஆனா நம்மள ஸ்பைடர்மேனால மட்டும் தான் தடுக்க முடியும். அதனால ஸ்பைடர்மேனை நம்ம பக்கம் இழுத்தாகணும். ஆனா நம்ம ஜே ஜோனா ஜேம்ஸனோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. இப்ப பீட்டர் அங்க உட்காந்து ஜேம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸ்பைடர்மேன் ரொம்ப நல்லவர், அவரை பத்தி நீங்க தப்பா எழுதுறீங்க. இன்னும் ஸ்பைடர்மேனுக்கு வைக்கல, அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க. ஸ்பைடர்மேன் ஒரு கிரிமினல், அவ்வளவுதான். அப்போ பீட்டரும் அங்க இருந்து எந்திரிச்சு போக காப்ளின் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க வந்துடுறான். அப்போ வந்து ஜேம்ஸனை கழுத்தை பிடிச்சு தூக்கி, யார் அந்த ஸ்பைடர்மேனோட போட்டோஸ் எல்லாம் உனக்கு எடுத்தாரா அப்படின்னு கேட்க, இந்த படத்தை பாக்குற எல்லாருமே ஜே ஜோனா ஜேம்ஸன் ஒரு கோவத்தோட தான் இருப்போம். ஆனா இந்த சீன்ல மட்டும் கண்டிப்பா ஜே ஜோனா ஜேம்ஸனை பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா காப்ளின் யார் அந்த போட்டோகிராஃபர்னு கேட்க, அதுக்கு நம்ம ஜேம்ஸன் அதுக்குன்னு போட்டோகிராஃபர் எல்லாம் கிடையாது, போட்டோஸ் மெயில வரும், அதுக்கு நான் அமௌண்ட் மட்டும் அனுப்புவேன்னு சொல்றான். உயிர் போற நிலைமையிலும் தன் கீழே ஒர்க் பண்ற ஒருத்தனை காப்பாதுன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா.
அப்பா ஹேட்ஸ் ஆஃப். அதே நேரத்துல ஜேம்ஸ காப்பாத்த பீட்டர் பார்க்கர் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு ஸ்பைடர்மேன் அங்க வந்துடுறான். காப்லின் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். பீட்டர் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சா அவன் முன்னாடி தான் காப்லின் நின்னுட்டு இருக்கான். ஹே ஸ்பைடர்மேன், இந்த உலகத்துல யாராவது வித்தியாசமா இருந்தா அவங்கள இந்த உலகம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடும். ஆனா கொஞ்ச நாள்ல அவங்கள சுலபமா மறந்துரும். நம்ம 2 பேருக்கும் அபாரமான சக்தி இருக்கு. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா இந்த நாட்டையே நம்ம ஆட்டி படைக்கலாம். நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு காப்லின் அங்க இருந்து பறந்து போயிடுறான். அப்போ மேரி ஜேன் ஒரு பில்டிங்ல இருந்து வெளியே வரா. அவ ஆக்ட்ரஸ்க்கான ஒரு காம்படிஷனுக்கு போயிட்டு வந்திருப்பா. அதே நேரத்துல பீட்டர் வந்து அவளை பார்த்து, என்ன மேரி ஜேன் செலக்ட் ஆயிட்டியா? இல்ல, இந்த தடவை செலக்ட் ஆகல. ஏதோ ஆக்ட்ரஸா இருந்தா டான்ஸும் தெரியணுமாமே. எனக்கு தான் டான்ஸ் வரவே வராதே. ஓ பீட்டர் மேரி ஜேன் கிட்ட வாயன் சாப்பிட போலாம். சாரி பீட்டர், நான் ஆல்ரெடி ஹாரி கிட்ட சாப்பிட வரதா சொல்லிட்டேனே. அப்படியே மழை வர்ற மாதிரி இருக்கு. மேரி ஜேனும் நான் போயிட்டு வரேன் பீட்டர்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்ப எம்ஜே சில ரவுடிங்க ஃபாலோ பண்றாங்க. அதை பீட்டர் பாத்துறான். அந்த ரவுடிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எம்ஜே கூட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஸ்பைடர்மேன் எல்லாரையும் அடிச்சு போட்டு எம்ஜேவை காப்பாத்திடுறான். தன்னை காப்பாத்துறதுனால ஸ்பைடர்மேன் மேல எம்ஜேக்கு லவ் வந்துருது. இந்த ரசிகையோட பரிசு ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறான் மேரி ஜேன். கரெக்டா அடுத்த சீன்ல ஊருக்குள்ள ஒரு பில்டிங் பத்திக்கிட்டே இருக்கு. அணைக்கிறதுக்காக பல ஃபயர் இன்ஜின்ஸ் அந்த இடத்துக்கு வருது. அப்போ ஒரு அம்மா ஓடி வந்து தன்னோட குழந்தை உள்ளதான் இருக்கு, காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா ஃபயர்மேனும் அவங்கள உள்ள போக விடாம பில்டிங் இடியே போகுதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஸ்பைடர்மேன் ஸ்விங் பண்ணிட்டே வரான். அப்ப அங்க இருந்து ஜன்னலை உடைச்சிட்டு ஸ்பைடர்மேன் வீட்டுக்குள்ள போறான். திடீர்னு ஜன்னல நெருப்பு அதிகமாகி வெடிச்சு செதறுது. அவ்வளவுதான் ஸ்பைடர்மேனும் அந்த குழந்தையும் செதுட்டாங்கன்னு நினைச்சு பாக்குறப்போ அந்த ஜன்னலை உடைச்சிட்டு திரும்ப வெளியே குதிக்கிற ஸ்பைடர்மேன் கையில குழந்தையோட. அந்த குழந்தைய அவங்க அம்மா வாங்கிட்டு ரொம்ப நன்றி ஸ்பைடர்மேன் சொல்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து ஸ்பைடர்மேன் அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. அப்ப திடீர்னு மாடியில இருந்து ஒரு பொண்ணு அலற சத்தம் கேக்குது. அதை கேட்ட போலீஸும் சரி போன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை போய் காப்பாத்த சொல்றாங்க. ஸ்பைடர்மேனும் வலையை விட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா கத்துனது அந்த காப்லின். என்ன பீட்டர், உன்னோட முடிவு என்ன? என் கூட சேர்ந்துக்கிறியா மாட்டியா? அவங்க கூட எல்லாம் யாரா சேருவான்னு சொல்ல கையில இருந்து ஒரு வெப்பனை தூக்கி போடுறோம். அதுக்குள்ள இருந்து பல பிளேடுங்க ரிலீஸ் ஆகி ஸ்பைடர்மேனையே கிழிக்கிற மாதிரி வருது. அதுல இருந்து அழகா ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகும். காப்லின் ஸ்பைடர்மேனுக்கு முன்னாடி வந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிடும். எஸ்கேப் ஆன பிளேடிங் எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்து ஸ்பைடர்மேனோட கையை கழிச்சது. திரும்ப ஸ்பைடர்மேன் காப்லினை பிடிச்சி அடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். கூடிய சீக்கிரத்துல நீ மாட்டு வரான்னு சொல்லிட்டு காப்லினும் அங்க இருந்து போயிடுறான். அப்போ மேரி ஜேன் ஆஸ்பான் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஹாரி பீட்டர் வீட்டுல ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருப்பான். அதுக்கு ஆஸ்பானும் கையில ஒரு கிஃப்டோட வந்துடுறாரு. அப்போ ஹாரி மேரி ஜேனையும் அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ திடீர்னு மாடியில ஏதோ சத்தம் கேக்குது. எங்க பீட்டர் தான் வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பீட்டர் பார்க்கறதுக்காக மேல போறாங்க. பீட்டர் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸோட தலையில மாஸ்க் இல்லாம அந்த ரூம்ல நின்னுட்டு இருக்கான். அதே நேரத்துல ரூம்குள்ள வந்துடுற ஜம்ப் பண்ணி மேல இருக்கிற செவுத்துல போய் ஒட்டிக்கிறான். என்னடா யாரையுமே காணான்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே போற நேரத்துல பீட்டரோட கையில கட்டாயிருந்த காயத்துல இருந்து ஒரு சொட்டு பிளட் கீழே விழுகுது. கரெக்டா ஆஸ்பானா லாஸ்டா அங்க இருந்து போறாரு. கீழே விழுந்த பிளட்டோட சத்தம் ஆஸ்பானுக்கு கேட்டுருது. திரும்பி கீழே பார்த்துட்டு மேல பார்த்தா பீட்டர் அங்க இல்ல. பீட்டர் வெளியே போய் இந்த பால்கனி கீழே ஒட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்து எல்லாரும் சாப்பிடுற உட்கார சமயத்துல பீட்டர் கதவை திறந்துட்டு உள்ள வரான். சாரி கெச்சப் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்ப எல்லாரும் சாப்பிடலான்னு ரெடி ஆகுறப்போ பீட்டர் கையில இருந்த காயத்தை ஆன்ட்டி பாத்துறாங்க. என்ன கையில காயம்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பாக்குறப்போ பீட்டர் மோட்டார் சைக்கிள்ல வந்து ஒருத்தன் இடிச்சிட்டான், அந்த கண்ணாடி குத்திச்சுன்னு சொல்றான். அந்த காயத்தை நார்மல் ஆஸ்பான் பார்த்துட்டு ஒரு மாதிரி டிஃபரெண்டான ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஆஸ்பான் கண்டுபிடிச்சிடறாரு நம்ம பீட்டர் பார்க்கத்தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு. ஆனா பீட்டருக்கு தெரியாது ஆஸ்பான் தான் காப்லின். ஆஸ்பான் உடனே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்புறாரு. சரி அவங்க அப்பா கிட்ட போய் ஏன்பா இங்க இருந்து போறீங்க? நான் எம்ஜே இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் உங்களுக்கு வர சொன்னேன். ஆஸ்பான் கோவமா எம்ஜே உங்ககிட்ட இருக்கிற காசுக்காக தான் பழகுறா, அவ ஒன்னு உண்மையா லவ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா அந்த பொண்ணு அசிங்கமா பேசிட்டு அவர் இருந்து போயிடுறாரு. எம்ஜேவும் கோவமா ஹாரி கூட சண்டை போட்டு அங்க இருந்து போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஆஸ்பானும் அந்த அல்டரிகவும் பேசிட்டு இருக்கா. நம்மளால ஸ்பைடர்மேன் தான் எதுவும் செய்ய முடியாது, ஆனா பீட்டர் பார்க்கரை நம்மளால டிஸ்டர்ப் பண்ண முடியும். பீட்டர் பார்க்கர் என் பையன் மாதிரி, அவனால எதுவும் செய்ய முடியாது. யாருன்றத மறந்துடாத ஆஸ்பான், உன்னோட சக்தி உனக்கு தெரியும். அந்த உலகத்தையே மாத்த தடையா யார் வந்தாலும் அவங்கள நம்ம அழிச்சே ஆகணும். ஆஸ்பானும் என்ன பண்ணன்னு கேட்க அதனால பீட்டரை காயப்படுத்த முடியாது, ஆனா பீட்டருக்கு பிடிச்சவங்களை காயப்படுத்தலாம். அதனால காப்லின் ஆண்ட் மேயோட வீட்டுல பாம்பு போட்டு ஆன்டி அட்டாக் பண்ணிடுறான். அடுத்த நாள் ஆன்டியை பாக்குறதுக்காக பீட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். ஆன்டி பெட்ல இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்போ மேரி ஜேன் ஆண்ட் மேயை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து ஆன்டிக்கு இப்படி ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். அப்போ மேரி ஜேன் ஆண்ட் தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சு பீட்டர் கூட பேச ஆரம்பிக்கிறான். எம்ஜே நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் என்ன 2 தடவை காப்பாத்திருக்கான், ஆனா அவன் முகத்தை நான் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்றான். நம்ம ஸ்பைடர்மேனை தான் மீன் பண்றா. அப்படியே பீட்டரும் ஸ்பைடர்மேன் எனக்கு நல்லா தெரியும், நான் அவர் கூட பேசியிருக்கேன். அப்போ எம்ஜே என்ன பத்தி ஏதோ கேட்டிருக்கானா ஸ்பைடர்மேன்? ஆமா கேட்டிருக்கான், நான் கூட உன்னை பத்தி அவன்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரும் ரொமான்டிக்கா பேச எம்ஜே அதுல மயங்கி அப்படியே பீட்டரோட கையை பிடிக்கிறான். கரெக்டா சிவ பூஜையில கரடி போன மாதிரி ஹாரி உள்ள வரான். அவன் அவங்க கையை பிடிச்சிருந்ததையும் பாத்துறான். அதே கோவத்தோட ஹாரி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுல போய் அவங்க அப்பா கிட்ட அப்பா நீங்க எம்ஜே பத்தி சொன்னது கரெக்ட் தான், அவ பண்ணதுக்காக மட்டும் தான் என் கூட பழகின, அவ உண்மையா லவ் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஐத்தியக்கார வாய வச்சு சும்மா இல்லாம எம்ஜே பீட்டர் தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன வாழ்க்கை இந்த பொண்ணுங்க மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது புக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா பாய்ஸ். இதை கேட்டதும் ஆஸ்பான் அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஹாரி கிட்ட வந்து உன்னோட ஹார்ட் பிரேக் ஆனதுக்கு யார் காரணமோ அவங்க நான் சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் ஆன்டி கூட இருக்கிற பீட்டரை காட்டுறாங்க. ஆன்டி தான் எம்ஜே பேசுறதையும் முழுசா கேட்டுட்டு இருந்தாங்க. எம்ஜே உன்னை லவ் பண்றதா சொல்லிடுறாங்க. ஆன்டி உங்களுக்கு தெரியுமா? உன் லவ் மேட்ரு எனக்கு மட்டும் இல்லப்பா, ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல தான் பாட்டி தான் அட்டாக் பண்ணது காப்லின்னு சொல்றாங்க. அப்பதான் பீட்டர் ரெண்டையுமே சிங்க் பண்ணி பாக்க, ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும்னா உங்களையும் அட்டாக் பண்ணிருக்கான். அடுத்த டார்கெட் எம்ஜே தான். இதை வச்சு தான் ஸ்பைடர்மேன் காப்லினுக்கு தெரிஞ்சிருச்சுன்றதையும்
ஸ்பைடர்மேன் கண்டுபிடிச்சிடறான். உடனே அவசரமா போய் எம்ஜே கால் பண்ணா காப்ளின் பேசுறான். ஸ்பைடர்மேன் என் கூட விளையாட வரியா? அதே நேரத்துல எம்ஜே ஒரு பிரிட்ஜோட டாப்ல மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். காப்ளின் தான் அவளை கடத்தி வச்சிருக்கான். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே ஒரு ரோப் கார் போயிட்டு இருக்கு. அந்த ரோப் கார்ல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. காப்ளின் அந்த ரோப் காரோட வயரை கட் பண்ணி கையில பிடிச்சுக்கிறான். அப்போ நம்ம ஸ்பைடர்மேனும் அங்க வந்து காப்ளின் அந்த ஸ்பைடர்மேன் கிட்ட, உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு ஸ்பைடர்மேன். ஒன்னு உன் உயிருக்கு உயிரான காதலை காப்பாத்தணும், அப்படி இல்லனா இந்த குழந்தைங்களை காப்பாத்தணும். எது நீ காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு ரெண்டத்தையும் கீழே விட்டுறான். நம்ம ஸ்பைடர்மேன் அந்த பாலத்துல இருந்து ஜம்ப் பண்ணிடுறான். ஃபர்ஸ்ட் எம்ஜேவை பிடிக்கும். அதுக்கப்புறம் வெப்பை விட்டு ஆப்போசிட் சைட் போய் குழந்தைங்க அந்த ரோப் காரோட வயரையும் பிடிச்சிடறான். எம்ஜே கதறிட்டு இருக்கா. அப்போ ஸ்பைடர்மேன் எம்ஜே கிட்ட கீழே இந்த ரோப் காருக்கு இறங்கி போக சொல்றான். அவங்க தொங்கிட்டு இருந்த ஸ்பைடர் வெப்பும் ஓவர் வெயிட்டால இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த நிலைமையிலும் காப்ளின் வந்து ஸ்பைடர்மேன் அடிக்கிறான். அடிச்சதுனால ஸ்பைடர்மேன் பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு நிமிஷம் கீழே இருந்த ரோப்பை விட்டுறான். அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல அடியும் வாங்கிட்டு வெப்பையும் விட்டு அந்த வயரையும் பிடிப்பான் பாருங்க. சீட் எட்ஜ்ல உட்கார வைக்கிற சீனுங்க அது. அப்ப காப்ளின் திரும்பவும் ஸ்பைடர்மேன் அடிக்க வர அங்க பொதுமக்கள் தான் கையில இருந்ததெல்லாம் தூக்கி போட்டு ஹெல்ப் பண்றாங்க. எம்ஜேவையும் அந்த குழந்தைங்களையும் கீழே வந்து ஒரு போட் மேல வச்சு காப்பாத்தி, அதே நேரத்துல காப்ளின் வந்து ஸ்பைடர்மேன் அடிச்சு தூக்கிட்டு போய் ஒரு பழைய பில்டிங்ல போய் ஸ்பைடர்மேனை போடுறான். கூடவே ஒரு பாமையும் போட ஸ்பைடர்மேனோட மாஸ்க் எல்லாம் ஒரு பக்கம் தெரிச்சிருது. அடுத்து காப்ளினுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் நடக்குது. காப்ளின் தான் ஸ்பைடர்மேனை அடிச்சு துவச்சிட்டு இருக்கான். கடைசியில எம்ஜேவை நான் டார்ச்சர் பண்ணி கொல்ல வேண்டாம்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஸ்பைடர்மேன் வெறி ஆயிரம். அவனோட கண்ணுலயே அந்த வெறிய காம்பான் பாருங்க. பார்த்தா இப்ப ஸ்பைடர்மேன் போட்டு விழுக்க ஆரம்பிச்சிடறான். கடைசியில அந்த காப்ளின், பீட்டர் எதுவும் பண்ணிராத, நான் தான் ஹாரியோட அப்பா ஆஸ்பார்ட்னு சொல்றான். ஒரு நிமிஷம் பீட்டரும் அதிர்ச்சியில நிக்க தன்னோட கிளைடர் ஆட்டோமேட்டிக்கா ஆபரேட் பண்ணி ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்றான். ஸ்பைடர் சென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேன் இருந்து எஸ்கேப் ஆயிடும். ஆனா அந்த கிளைடர் காப்ளினையே குத்தி போட்டு தள்ளிடுது. கடைசி நிமிஷத்துல சாகிறதுக்கு முன்னாடி ஹாரி கிட்ட என்ன பத்தி சொல்லிடாத பீட்டர்னு சொல்லிட்டு கீழே விழுந்து செத்துறான். நம்ம ஸ்பைடர்மேனும் அவர் தூக்கிட்டு போய் ஹாரியோட வீட்டுல சேர்த்துறான். ஆனா ஹாரி அதை பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் தான் அவங்க அப்பாவை கொண்டதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அடுத்த நாள் ஹாரியோட அப்பாவுக்கு ஃபியூனரல் நடக்குது. அப்ப ஹாரி கிட்ட பீட்டர் பேசுறதுக்காக போறோம். போய் அவனுக்கு ஆறுதலும் சொல்றான். ஆனா ஹாரி இதுக்கு நான் ஸ்பைடர்மேனை பழி வாங்கி திருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். கடைசியில எம்ஜேவும் பீட்டரோட ட்ரூ லவ் புரிஞ்சுக்கிட்டு பீட்டரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறான். எத்தனை பேருக்கு இந்த படத்துல வந்து சீன் உங்களோட லைஃப்ல வந்திருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ஹாப்பி தமிழா.